வணக்கம் மக்களே. நேத்தி தாவேகா வேட்பாளர்கள் எல்லாருக்குமே பனையூரில் மீட்டிங் நடந்துச்சு. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் எந்த நேரமானாலும் அன்னைக்கு தேர்தல் முடிவு அறிவிச்சிற அன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே பனையூரில் என்னை பார்க்கணும், நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஏன்னா ஆளும் கட்சி எப்போதுமே தோல்வி எதுவும் ஏற்பட்டுச்சு அப்படின்னா எதிரணியில் இருக்கிற எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவாங்க. இது சகஜமாக நடக்கிற ஒன்று தான். எப்போதுமே பணத்தாலேயோ இல்லை அவங்கள ஏதோ ஒரு வகையில் மிரட்டியோ இல்லை அவங்க குடும்பத்தை மிரட்டியோ நீங்கள் எங்கள் கட்சியில் சேர்ந்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே புதுமுகம்தான். ஒரு 4-5 பேர் மட்டும் ஏற்கனவே மினிஸ்டர்ஸாக இருந்தவங்க வேட்பாளர்களாக இப்போ நிற்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாருமே பிரச்சனை கிடையாது. புதுசாக இருக்கிறவங்கள போயிட்டு இவங்க எல்லாமே சாதாரண ஒரு ஆட்டோ ஓட்டுநர் இந்த மாதிரி வேலையில் இருக்கவங்க நிறைய பேரை விஜய் அவர்கள் வேட்பாளராக அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி உள்ளவங்களாம் வெற்றி பெற்றுட்டா திமுக ஆளும் கட்சி மிரட்ட வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லாருமே பனையூருக்கு வந்துடணும். ஏன்னா நிறைய பிரச்சனைகள் வரும். ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா இவங்க தோத்துட்டா எந்த அளவு பிரச்சனை பண்ணவும் ரெடியாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட டிஎன்ஏவே அப்படி. போலிங் மிஷினில் தப்பு இல்லை நடந்த தேர்தலே தப்புங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க எப்போதுமே அப்படியே சொல்லி பழக்கப்பட்டவங்க. இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க. தேர்தல் மிஷினில் பாஜக யாருக்கு ஓட்டு போட்டாலும் அது விஜய்க்கு போய் ஓட்டு சேர்ற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு. அது எப்படி பண்ண முடியும்? இப்போ தான் நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு. அப்போ 40லேயும் இவங்க ஜெயித்தாங்க. அப்பயும் அதே மாதிரி மோடி செட் பண்ணியிருந்தா அவர் ஜெயிச்சிருக்கலாம் இல்லையா? இவங்களையும் ஜெயிக்க விட்டுருக்கணும். அப்படி பார்க்கும் பொழுது இவங்க ஏதோ சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க. இப்போ எக்ஸிட் போல் ரிசல்ட்டும் பார்த்திங்கன்னா ஆக்சிஸ் மை இந்தியா விஜய் அவர்களுக்கு நிறையவே சீட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்குமே மெஜாரிட்டி கிடைக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வருது. இது எல்லாமே அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல. அதனால எப்படியாச்சும் காலி பண்ணணும். அது என்ன வேணாலும் பண்ண இவங்களும் ரெடியாக இருப்பாங்க. விஜய் சொன்ன மாதிரி கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களும் வேட்பாளர்களுக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காரு. என்ன நடந்தாலும் சரி நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். எப்போ நீங்கள் ரொம்ப கவனமாக அந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது அவங்க 75 வருஷ கட்சி இன்றைக்கி தான் முதல் தேர்தலை சந்தித்து அது மூலியம் அவங்க முடிவை பார்க்க போகிறது கிடையாது. ஏற்கனவே நிறைய வெற்றியையும் பார்த்துருக்காங்க, தோல்வியையும் பார்த்துருக்காங்க. ஆனால் ஸ்டாலின் அவர்களும் இந்த அறிவிப்பை கொடுத்துருக்காங்க அவங்க கட்சியினருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. இன்னும் 2 நாள் தான் இருக்குது ரிசல்ட்டுக்கு. எல்லாருமே ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எந்த ஒரு தேர்தல் முடிவுக்கும் இந்த அளவு வெயிட் பண்ணியிருக்க மாட்டோம். கண்டிப்பாக நல்ல முடிவு வரும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பார்ப்போம், நல்லதே நடக்கும்.